ஹாய்ங்க. ஃப்ரைடே மார்னிங் இப்போ இந்த 2 நாளாக தான் பார்த்தீங்கன்னா, மழையெல்லாம் நின்று கொஞ்சம் வெட்டா போட்டிருக்குது. பச்சையுமெல்லாம் விழுந்துருச்சு. அதனால் ஹஸ்பண்டும் நானும் மாட்டையெல்லாம் கொண்டு போய் காலையிலேயே கட்டிடலான்னு சொல்லிட்டு முதல் வேலையாக அதைத்தான் பண்ணிகிட்ருந்தேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, முதலே கன்றுக்குட்டி 2 விட்டு போட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இது மாட்டுலேயும் பாலெல்லாம் கறந்து போட்டு கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டோம்னா ஒரு 11 மணி வரைக்கும் மேய்ஞ்சிட்ருக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பிடிச்சிட்டு வந்து கட்டிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இந்த 16 நாளாக பார்த்தீங்கன்னா, தோட்டத்துலேருந்து பால் வந்து தயிருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுலேருந்து ஆடை நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி 2 டப்பா நிறைய எடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, சரி வெண்ணெய் அடித்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நேற்றே நான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சிருந்த வெண்ணெயும் கையோடு உருக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து போட்டு வச்சுட்டேன். வெண்ணெய் உருக்கிட்டு இப்போ 1 லிட்டர் கிட்ட நெய் சேர்ந்துருக்குது. யாராச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நல்லா எடுத்து உருக்கி வச்சுட்டு தேவக்குட்டிக்கு ஸ்கூல் இருக்குதுங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தான் சிம்பிளாக வச்சுட்டேன். வீட்டில் மளிகை ஜாமானும் எல்லாமே காலி ஆகிடுதுங்க இங்கே தோட்டத்தில். ஸோ அதனால் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டேன். பாத்திரம் கொஞ்சம் வீட்டுக்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னுமே நீட்டாக எல்லாமே கசகசன்னு தான் இருக்குது. எல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேங்க. ஸோ தேவக்குட்டி முதல்ல ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு சாம்பாரோட சாப்பாடும் எக்கு வந்துட்டு பாயில் பண்ணி கொடுத்தேன். அவர் அதை சாப்பிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் புதுசாக ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பூனைக்குட்டி இருக்குது, எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் வளர்த்துறக்கு. அவள் பேர் பார்த்தீங்கன்னா லல்லின்னு சொல்லி வச்சுருக்குறோம். தேவக்குட்டி தான் நேம் வச்சாரு. நேம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேவக்குட்டி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. துணி நிறையா இருக்குது. இங்கே எதுவுமே வந்து மடிக்கலை. இன்னும் கொஞ்சம் இது காஞ்சிட்ருக்கு. அதையெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருக்குது. எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் செஞ்சுட்ருந்தேன். நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் கொஞ்ச நாள் முன்னாடி முட்டைக்கோஸ் நாற்று நெட்டினேன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து வந்து ஒரே ஒரு முட்டைக்கோஸ் மட்டும் பறிச்சிட்டு வந்திருந்தேன். குட்டியாக அழகாக வந்துருந்துச்சு. மருந்தடிக்காத முட்டைக்கோஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் முட்டைக்கோஸ் வந்து வீட்டில் செடி நெட்டு வச்சு எடுத்துக்கிறேன். தேங்க்யூ.